3 மொழி படிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு மொழி தமிழ், இன்னொரு மொழி என்னது ஹிந்தி, அடுத்த மொழி இங்கிலீஷ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வட இந்தியால இருந்து லேபரா வரான்னு சொல்லி அதே மாதிரி நம்ம மற்ற நாடுகளுக்கு லேபரா போக வேண்டியதுதான். சமஸ்கிருதம் இது, அந்த மனுஸ்மிருதி இதெல்லாம் வந்துட்டு பாடமா வரும். திருக்குறள்னா விடை கொடுக்க வேண்டியதுதான். பண்பாட்டு சீரழிவு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்பாடுகளையும் அழிப்பார்கள். ஒரே பண்பாடு, அது இந்துத்துவ பண்பாடு. மத ரீதியான ஒரு பண்பாடு தான் இருக்கணும், அவ்வளவுதான். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் எதிரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட திருத்தத்தின் மீது இன்றும் நாடாளுமன்றத்தில் கடுமையான விவாதம் நடந்து வருகிறது. அதாவது மாநிலங்களினுடைய தொகுதிகளை மறு வரையறை செய்வது தொடர்பாக, டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறது மோடி அரசு. அதன் மீது கடுமையான விவாதம் 2 நாட்களாக நடந்து வருகிறது. அந்த விவாதத்திற்கு கடைசியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லி அதன் பிறகு அது வாக்கெடுப்புக்கு விடப்படும். அது வாக்கெடுப்புக்கு விடும் பொழுது 3/2 பங்கு இருப்பவர்கள், அவையில் இருப்பவர்களில் 3/2 பங்கு பலத்தோடு அது நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறுவதற்கான சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை 233, அந்த அளவு ஸ்ட்ரென்த் இல்லை. அவங்களுக்கு 366 இடம் வேணும். அப்படிப்பட்ட சூழலில் இது நடக்காது என்றுதான் சொல்லுகிறார்கள். அது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது தெரிந்துவிடும். அது அப்படியே இருக்கட்டும். பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்னவென்றால், அமித்ஷா தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த குரலுக்கு நேற்று மோடியும் பதில் சொன்னார், இன்றைக்கு அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், தமிழ்நாட்டில் கூறப்படுவதை போல, குறிப்பாக அது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதை போல, தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையாது, மாறாக கூடும், 50% கூடும். அப்படிதான் நாங்கள் வந்துட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க 39 இருக்குன்னா அது 59 ஆக போகுது. கர்நாடகாவில் 28 இருக்குதுன்னா அது 42 ஆக போகுது. கேரளாவில் 20 இருக்குன்னா அது 30 ஆக போகுது. ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி இவை எல்லாம் சேர்த்து மொத்தம் 129 தொகுதிகள் இருக்குது. அது 195 ஆகும், 96 ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இருக்கட்டும், இதனால யாருக்கும் குறையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இப்படி சொல்லக்கூடிய இந்த விவரம் எதுவுமே இவங்க முன்மொழிகிற அந்த அமெண்ட்மெண்ட்ல இல்லை. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்றாரு அமித்ஷா மோடின்னா, ஏமாத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய கணக்கையே கூட அப்படியே எடுத்துக்கிறோம், 196. ஆனா வட மாநிலங்கள்லாம் எவ்வளவு வருது மிச்சம்? 196 போச்சுன்னா 850 மீது எவ்வளவு இருக்குது பாருங்க, 650 தொகுதிகள். அதில் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னம்னா மீதி எல்லாம் மேற்கு வடக்கு இதில் தான் வந்துருச்சு. அதில் தானே அவங்க செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அப்போ இப்படியே ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு ஆட்சி அமைதுன்னா வட மாநிலங்களில் வரக்கூடிய பலத்தை வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிடலாம், சட்டத்தை நிறைவேற்றிடலாம். தமிழ்நாட்டினுடைய தென் மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மறுக்கலாம். சுத்தமாக சொல்ல போனோம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு, அங்கேருந்து இந்த 2/3 பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு, 3/2 பங்கு பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு எந்த சட்டத்தையும் மாற்றலாம், மாநிலங்களை எல்லாம் ஒழிச்சிடலாம். அப்படியாப்பட்ட அளவுக்கான பலம் அது. ஆனால் உண்மையில் நடக்க போகிறது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலை இவங்க வந்துட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி மறு வரையறை ஆணையத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க தான் பண்ண போறாங்க. அவங்க செய்ய போறது எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னம்னா 10 வருஷத்துல 26% வீதம் பாப்புலேஷன் உயரக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு நிறைய வருமா,
10 வருஷத்துல 15% மட்டுமே பாப்புலேஷன் உயர்வை காட்டுகின்ற தமிழ்நாட்டுக்கு அதிகம் வருமா? தமிழ்நாடு இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு குறையும். இதெல்லாம் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டுக்கிட்டு முடிச்சிட்ட உடனே நம்ம கோர்ட்டில் போயிட்டுலாம் மாற்றலாம் முடியாது. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஒரு ஒப்புதலை இந்த நாடாளுமன்றத்தின் மூலம் பெற்று அதை அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது நிர்ணயிக்கிறது தான் நம்ம தலையெழுத்து. இப்போ இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னோம்னா, ஜனத்தொகை மூலமா குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகும். இதை கடைபிடிக்காத, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத்து, மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள் எல்லாம் மராட்டியம் உட்பட நிறைய சீட்டு கிடைக்கும். அப்புறம் எங்க நம்மளுக்கு ஜனநாயக உரிமை கிடைக்கிறது? ஒன்றும் இருக்காது. இப்போ இருக்கிற அடிப்படையிலேயே நம்மளுக்கு எவ்வளோ விஷயத்த மறுக்கிறான். இன்னும் அந்த மாதிரி அங்கிருந்த எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ட்டோம்னா, அங்கே வரக்கூடிய பெரும்பான்மையை வச்சு செய்ய முடியும்ட்டானா என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும் என்றால், இந்த ஒட்டுமொத்த இந்த திருத்தத்தின் மூலம், அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யக்கூடிய 131வது திருத்தத்தின் மூலம் இன்னைக்கு இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னா, இதன் மூலம் பாஜகவினுடைய கனவான ஹிந்து ராஷ்டிராவினுடைய முதல் படிக்கு அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. 2வது படி 2029ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல். அதில் இவிஎம் வச்சு அடிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவிஎம் தேவைப்படாது, ஏன்னா தேர்தலே நடத்த மாட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் ஒரே அரசு, மாநில அரசுகள்லாம் கூடாது. அவ்வளவுதான். இதுதான் ஜனசங்கம் இருந்ததுல இருந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சு ஜனசங்கம் கட்சி தொடங்கி அது இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆற வரைக்கும் இதுதான் எஜெண்டா, அவங்களுடைய திட்டம். அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி தான் இப்படி நடைமுறைப்படுத்துறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும், நம்மை போன்றவர்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆக இதனால் தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. நம்முடைய ஜனநாயக உரிமை பறிப்பு மட்டுமல்ல, மாநிலங்களை ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு இது தொடர்பான ஒரு அருமையான கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. இதை பற்றி ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய கிறிஸ்டோபர் ஜெஃபர்லட் அப்படின்ற ஒருவர், அவர் ஜனசங்கத்தினுடைய அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? 1957, இன்னைக்கு இது 2026, சற்றொப்ப 43 + 26 எவ்வளோ ஆச்சு பாருங்க. 69-70 வருடத்துக்கு முன்னாடி அவங்க எழுதியிருக்காங்க. ஜன்சங் will amend the constitution and declare பாரத் to be a unitary state. யூனிட்டரி ஸ்டேட்னு என்ன அர்த்தம்? ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சினா என்ன அர்த்தம்? மாநிலங்களுக்கு இடம் கிடையாது, மாநில சட்டமன்றங்களும் கிடையாது. அதுக்கப்புறம் the establishment of a unitary state will not mean centralization of power. Jansang has faith in democracy to make all people partners in the governance of the country. Jansang, அடுத்த லைன் எப்படி வருது பாருங்க. முதல்ல பவரை சென்ட்ரலைஸ் பண்ண மாட்டாங்கன்னாங்களே, அடுத்த லைன் எப்படி வருது பாருங்க. Jansang will centralize power to the lowest level of the country. அப்படின்னா என்னது லோயஸ்ட் லெவல்னா? கலெக்டர், மாவட்டம், அதான் அவங்களுடைய எண்ணம். ஸோ இதை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண போகிறது ஒரே நாடு, அது பேர் இந்து ராஷ்டிரா. ஒரே மொழி, மொழி சமஸ்கிருதம், படிக்கிறதுக்கு ஹிந்தி, சமஸ்கிருதம் தான். எல்லாமே எல்லா விதமான திட்டங்களும் இப்போவே அப்படி தான் வருது. அந்த திட்டங்களுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜால் மினிஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. நீர் அமைச்சகம், நீரோட அமைச்சகம் இருக்க ஜால் மினிஸ்ட்ரி. பாணி மினிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, பாணி தான் ஹிந்தி, சொல்ல மாட்டாங்க. ஜால் மினிஸ்ட்ரி சமஸ்கிருதம். அப்படிதான் போவாங்க எல்லாமே. ஜலம் கொண்டு வாங்கோ அப்படின்றாங்கல்ல பிராமண வீட்டில், அந்த கதை தான் அது. இப்படிதான். ஸோ அதை நோக்கி இவங்க போறாங்க. இந்த ஒரே நேரத்தில் பொருளாதார ரீதியாக அதில் எப்படியாப்பட்ட பாதிப்பு ஏற்படும்னா, எல்லா முடிவுகளும் மைய அரசு எடுத்துரும். அதுக்கு மேலே
யூனியன் கவர்மெண்ட்லாம் கிடையாது, ஒன்றிய அரசுலாம் கிடையாது. மைய அரசு எடுத்துருச்சுன்னா நாடு முழுவதும் அதான் லா. அப்படி வந்துட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கான திட்டம், தமிழ்நாடே இருக்காது, அப்புறம் எங்க தமிழ்நாட்டுக்கான திட்டம்? அப்புறம் 3 மொழி படிக்கணும். அது என்ன அப்படின்னம்னா, ஒரு மொழி தமிழ், இன்னொரு மொழி என்னது ஹிந்தி, அடுத்த மொழி இங்கிலீஷு. படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சு போச்சுங்களா அவங்க கதை, நம்ம கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வட இந்தியாவிலேருந்து லேபராக வரான்னு சொல்லி அதே மாதிரி நம்ம மற்ற நாடுகளுக்கெல்லாம் லேபராக போக வேண்டியது தான். இது அடுத்தபடி என்னன்னா, அவனுடைய சமஸ்கிருதம் இது, அந்த மனுஸ்மிருதி, இதெல்லாம் வந்துட்டு பாடமாக வரும். திருக்குறள்லாம் விடை கொடுக்க வேண்டியது தான். மனுஸ்மிருதி வரும், அதில் எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு ஆண் மகன் வந்துட்டு ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு பெண்ணோட தனியாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தான் ஆகும். பண்பாட்டு சீரழிவு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்பாடுகளையும் அழிப்பார்கள். ஒரே பண்பாடு, அது இந்துத்துவ பண்பாடு. அதான் இந்துத்துவா. மத ரீதியான ஒரு பண்பாடு தான் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம நினைக்கக்கூடிய முருகன் வழிபாடு, நம்ம நினைக்கக்கூடிய காளி வழிபாடு, நம்ம நினைக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு, அதெல்லாம் எதுவுமே இடம் இருக்கக்கூடாது. அவனுடைய வழிபாடு நெருப்பை வழிபாடு பண்ணுவான், ராமனை வழிபாடு பண்ணுவான், சீதையை வழிபாடு பண்ணுவான், கிருஷ்ணனுவான், அதெல்லாம் தான் போயிட்டு விடணும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜெயராம்னு அங்கேயே போட்டுருவான், ஸ்கூல்லேயே போட்டுருவான். அந்த பஜனை பண்ணிட்டு போகணும். இப்போ 4 to 5 விளையாட்டு பீரியடுனா பஜனை பீரியடாக மாற்றிடுவான். இதுதான் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கனுடைய சித்தாந்தம். அப்போல்லாம் ஜனசங்கில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா குடுமி வச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் குடுமையோட தான் இருப்பாங்க, எல்லாம் பிராமணனாக தான் இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது அந்த கட்சி. இதெல்லாம் நான் சின்ன பொழுதுல நான் பார்த்துருக்குறேன். ஆக இன்னைக்கு எதுக்காக மோடி அமித்ஷா போராடுறாங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை பண்றது. இன்னொரு பக்கம் உலக நாடுகளினுடைய பெருநிறுவனங்களும் இந்திய நாட்டு பெருநிறுவனங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தடையா இருக்கக்கூடிய மாநில அரசும் மாநில கட்சிகளையும் ஒழிக்கிறது. மாநில கட்சிகளும் 1 ஸ்டெப் பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த நயினார் நாகேந்திரன் போன்ற கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். போதா குறைக்கு அப்படி தேவையில்லை, அடிமை பத்தலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் கூட போவோம், அவங்களுக்கு வந்து ஒத்துவாங்க. இவ்வளோதான் நடக்கும். ஆக இன்றைக்கு மிக அபாயகரமான ஒரு இடத்த நோக்கி போகுது. அதனால தான் துணிஞ்சு போய் சொல்றாரு அவர், யாரு, அமித்ஷா. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ண போகுதுன்றது இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியாது. இதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்ணி ஜம்முவை விட காஷ்மீர் வேலையில நிறைய இருந்தது சீட்டு, அதுல சமன்பாடு கொண்டாந்துறாங்க. ஜம்முவும் காஷ்மீரும் ஒரே அளவுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஆனா ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைப்பை நினைச்சாங்க, அது நடக்கல. ஏன்னா ஜம்முல இருக்கிற மக்களே நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு ஓட்டு போட்டாங்க, போட்டு இவங்களை தோற்கடிச்சிட்டாங்க. அதனால அங்க இருக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா இப்போவும் காஷ்மீர்களுடைய ஆட்சி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற இந்துக்களுக்கு இவன் வந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்றது, எந்த முன்னேற்றமுமே இருக்காது. ஆக மக்களே, இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த விடயம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாட்டையே, இந்த நாட்டுடைய அரசமைப்பையே மாற்றி அதை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியினுடைய முதல் படி. 2வது படி தான் 2029 நடக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே இருக்காது. அதனால ஸ்டாலின் ஏன் கருப்பு கொடி ஏத்துறாரு, ஏன் தமிழ்நாடு போராடும், விட்டு தர மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னணி இதுதான். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நாம் போராடுகிறோம். இது எல்லா மாநிலங்களும் வருவாங்க, கர்நாடகா, கேரளா, எல்லாரும் நம்மளோட வருவாங்க, போராடலாம். இதை மட்டும் நடைமுறைப்படுத்த விட்டோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு மட்டும் இந்த பில்லு பாஸ் ஆகி இவங்க சொல்லக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் நடந்து முடிஞ்சது அப்படின்னோம்னா, தட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் ஐடியா கால்ட் இந்தியா. முடிஞ்சு போச்சு. மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.